ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாம் மையப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக விசுவாசத்தோடு பலத்தோடு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நிறைய பேரோட முகத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் எல்லாம் இருக்கிறது போலவே தெரில, ரொம்ப டல்லாக எதையோ போட்டு யோசிச்சிட்டே இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு நடந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சுவாரஸ்யம்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஆனால் ஒரு சமாதானமான ஒரு நடத்தத்தில் ஆண்டவர் தருவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்லை, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரில, கடங்கார வந்து வாசலில் நிற்பான், ஒரு பெரிய தேவை இருக்கும். ஆனால் ஏசப்பாவோட கூட நடக்கும்போது, அவர் மேலே ஃபெய்த் வச்சு நடக்கும்போது, அவர் தான் முழுமையாக சார்ந்து இருக்கும்போது, அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது, பேங்க்கில் ஒரு வேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எது எப்போ வரணும், எதை எப்போ கொடுக்கணும், எப்படி நடத்தணும், அந்த சூழ்நிலைமை கேட்டது போல் ரொம்ப அழகாக அவங்க நடத்துவார். அதனால தான் ஏசப்பாவோடு நடக்கிற அனுபவம் வந்து ரொம்ப வித்தியாசமானது. அவரோட கூட நடங்க. ஆமாம், சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் எதை குறித்தோம் ஒரு அழகான காரியத்தை இந்த காலவெளியில் ஏசப்பா சொல்லித்தரணும்னு விரும்புகிறார். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பேரபிள் ஆண்டவர் சொல்கிறார். இல்லை, 2 மனுஷங்க வந்து தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்களாம். ஒன்று பரிசேயன், ஒன்று ஆயக்காரன், ஃபாரசி அண்ட் டாக்ஸ் கலெக்டர். இந்த பரிசேயன் போய் பண்ணுற ஜபத்தை கொஞ்சம் நான் வாசித்து காட்டுறேன், பாருங்களேன். பரிசேயன் நின்ற தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரரைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு என்ன திமிரு இருக்கும் பாருங்கள் அவனுக்கு பண்ணுற ஜபத்தில். ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், ஓகே, அது கூட விட்டுறலாம். ஆனால் இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, இவன் இந்த டாக்ஸ் கலெக்டர், அவனை போல கூட நான் இல்லை, அப்படி இல்லாததுனால நம்ம சோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர ஒரு ப்ரைடான ஒரு ஜோம் பண்ணுறார். பட் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் இந்த டாக்ஸ் கலெக்டருக்குள்ளே பாருங்கள். 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, ஒரு சிம்பிள் ப்ரேயர் தாங்க, பட் வெரி பவர்ஃபுல். தேவனே, பாவியாக இருக்கிற என் மேல் கிருபையார். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, லார்ட் ஹேவ் மர்சி ஆன் மீ ஃபார் ஐ எம் அ சின்னர். ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவருடைய கண்ணு நேராக அந்த பரிசையன் மேலே போகல. இந்த பரிசையன் யாருன்னா, பைபிள் நல்லா தெரிஞ்சவன், பைபிள் ஸ்காலரு, வாரத்தில் உபவாசிக்கிறவன், தசம பாகத்தை எடுத்து கொடுக்குறவன், அப்படிலாம் பயங்கரமாக ஜோம் பண்ணான். ஆண்டவர் அவனை பார்த்து வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணலை. ஆண்டவர் சொன்னார், அவன் இல்லைடா, இவனே நீதிமானாக்கப்பட்டவன், வீட்டுக்கு போவான் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறாருன்னா, ஒரு தாழ்மையான இருதயத்தை விரும்புகிறாருங்க. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு பைபிளில் பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ எங்கே தேடி பார்த்தாலும் ஒரே வழி தான் உண்டு. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்போது நமக்கு ஒன்று தேவை, தாழ்மை தேவை. தாழ்மைன்னும் போது அப்படி நம்ம கூனி குறுகி, ஆண்டவரே நான் தூசி, நான் குப்பை, மண், அது இல்லை. உள்ளத்தில் தாழ்மையை கர்த்தர் எதிர்பார்க்குறார். இந்த தாழ்மை வெளியும் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும், நம்ம பேச்சில், நம்ம கேரக்டரில், நம்ம பார்வையில். இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். he was very accessible to everyone. அவரை ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தாங்க எல்லாரும், அவரை வந்து தொட்டாங்க, அவர் கூட பேசினாங்க, அவர் கூட பழகினாங்க. See, we have to have that kind of attitude in our lives today. We are not that much greater than Jesus himself. இன்றைக்கி நம்ம ரொம்ப அப்படி பயங்கரமாக நினச்சிக்கிறோம்ல, நம்ம அப்படிலாம் கிடையாது. ஆமாம், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிற, எதனால் உன்னுடைய வாய் ரொம்ப சுருக்கமாக இருக்கட்டும்னு கர்த்தர் சொல்கிறார். பிரசங்கியில் ஆண்டர் அழகாக எழுதுறார், நீ தேவ சமூகத்துக்கு போகும்போது துணிகரமாக ஒன்றத்தையும் பேசுகிறாத. ஆண்டர் மேலேருந்து பார்த்துட்ருக்கிறாரு, அவர் உயர்ந்தவர், தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்குறாரு. அப்போ பைபிளில் எங்கே திரும்பி பார்த்தாலும் there is one thing, ஒரே ஒரு விஷயந்தான், கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது ஒரு மனுஷன் தேவ சமூகத்துக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். ஏன் அந்த காலத்தில் டாக்ஸ் கலெக்டர்லாம் வெறுத்து ஒதுக்குனாங்க அப்படின்னா, இந்த பரிசேயன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜெபம் பண்ணுறான். இவஸ் பைபிள் ஸ்காலர். டாக்ஸ் கலெக்டர் சர்ச்சுக்குள்ளே கூட போகலங்க. சர்ச்சுக்குள்ளே போயிருந்து அடிச்சு தொத்திருப்பாங்க. நீ ஏன்டா உள்ளே வந்த, ஒரு பாவியாக இருக்குது உள்ளே வந்து அப்படின்னு அடிச்சு தொத்திருப்பாங்க. ஏன்னா 1ஆம் நூற்றாண்டில் ரோமனுடைய எம்பையர் ஃபுல்லாக அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த காலம் அது. இந்த ரோமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்துக்கும் வரி போட்டுருந்தாங்க. டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வரி போட்டிருந்தாங்க. ஒருத்தன் ஊருக்குள்ளே வரானா அந்த ஊருக்குள்ளே வந்தனால வரி செலுத்தணும், ஃபுட்டுக்கு வரி இருக்கும், எல்லாத்துக்கும் டாக்ஸ் இருக்கும். இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி இந்த டாக்ஸ்னால ஜனங்க ரொம்ப ஒடுக்கப்பட்ட ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரோமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சொந்த ஜனங்களை வைத்தே ஜனங்கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்களாம்.
அதுக்கு இந்த மாதிரி டாக்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. அதனால் இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கடுப்பு. ரோமருடைய ஆட்சியே அவங்களுக்கு பிடிக்காது. அதை விட இவங்க நம்பாட்களை வச்சே நம்மளை ஒடுக்குறானேன்னு சொல்லி ரொம்ப அந்த டாக்ஸ் கலெக்டர்ஸை பார்த்தாலே பாவியாக அவனை ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சகைவை கூட யாருக்கும் பிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், சகை வீட்டுக்கு நான் போகிறேன்னொடனே எல்லாம் சொன்னாங்க, ஆண்டவர் இவன் வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க அப்படின்னு. அப்போது டாக்ஸ் கலெக்டர்ஸ் ரொம்ப வெறுக்கப்பட்டாங்க இந்த ஒரு காரணத்தால். ஆனால் இந்த பரிசையன் பண்ண ஜபத்தை கூட ஆண்டவர் பெருசாக பார்க்கல. இந்த ஆயக்காரன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரை have mercy on me, O God, for I am a sinner. அவன் உணர்ந்து யாருன்னு உணர்ந்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டான். அவனை ஆண்டவர் சூப்பராக பிளஸ் பண்ணார். இன்றைக்கி தாழ்த்தி பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை அவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.